இந்த ஆட்சியில அப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஒன்றுமே நடக்கல. மீறி போனா அவருக்கு திடீரென்று உடல்ல சரியில்லா போயிட்டு மருத்துவமனைக்கு போய் சேர்க்கப்படுறார். அது இயல்பு, எல்லாத்துக்குமே உடல்ல ஏமா போது ஏதாவது சரியில்லைன்னா மருத்துவமனை போய் சிகிச்சை பெறுவோம். ஆனா அந்த ஒரு டிராமா ஏற்பாடு பண்றார். என்னமோ முதலமைச்சருக்கு இந்த நாட்டையே பாதுகாக்கிற மாதிரி, இது வரைக்கும் தினந்தோறும் மக்களுக்காக பாடுபடுகிற மாதிரியும், நாட்டு மக்களுக்கு பெரிய துன்பம் வந்து இன்றைக்கு மக்கள்லாம் அவதிப்பட்டு மாதிரியும், உடனேயே இந்த மருத்துவமனையிலே அதிகாரிகள் அழைச்சு அவர்களுக்கு தகுந்த ஆலோசனை வழங்குற மாதிரி ஒரு போட்டோ. இப்படிப்பட்ட நாடகம் தேவையா? இந்த நாடகம் தானே. ஸ்டாலின் அவர்களே 4 ஆண்டுல என்ன கிழிச்சிட்டு 4 வருஷம் ஆட்சி அமைந்து 50 மாத காலம் உருண்டோடி விட்டது. இந்த 50 மாத காலத்துல செய்யாதே இனிமேல் செய்ய போறீங்க, ஒன்றும் செய்ய போறதில்ல. இது ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு போனார். 18 நாட்கள் வெளிநாடு போய் நீங்க அழகா ஓய்வு எடுத்துக்கிட்டு உங்களுடைய சொந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்க. பல்வேறு வடிவத்தில் போதை பொருள் விற்பனை ஆகுது. அதில் இந்த அரசு தடுத்து நிறுத்த வேண்டும், இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும். எங்கெல்லாம் போதைப் பொருள் விற்கிறார்களோ அதையெல்லாம் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொடர்ந்து 3 ஆண்டு காலமாக இந்த அரசை வலியுறுத்தி வரேன். சட்டமன்றத்தில் இந்த போதைப் பொருள் கொடுத்து இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டேன், பத்திரிகையின் வாயிலாக வெளியிட்டேன், ஊடகத்தின் வாயிலாக நான் பேட்டி கொடுத்தேன். ஆனால் இந்த அரசு அதை கண்டுகொள்ளவில்லை. செவடங்காலில் சண்முக மாதிரி அதை கேட்டுக்கொள்ளாத காரணத்தினால் இன்றைக்கு தமிழகத்திலே கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு வடிவத்தில் இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து இன்றைக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு பல்வேறு குற்றச்செயலில் ஈடுபடுகிற நிலை உருவாகியிருக்கிறது தமிழ்நாட்டில் என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். நாகையில திமுக பிரமுகர் அதுல பார்த்தா மெத்தாம்பெட்டமைன் அப்படின்னு ஒண்ணு, மெத்தாம்பெட்டமைன் அப்படின்னு ஒரு போதைப் பொருளை இது வந்து அதிகமா இதை வந்து பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. இதுதான் அதிகமா போதை வந்தது, அதை பயன்படுத்துறாங்க. அதுக்கு திமுக பிரமுகர் இன்னைக்கு விற்பனை செய்ததாக பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த போதைப் பொருள் கடத்தலிலே ஈடுபட்டிருப்பதாக இன்றைய தினம் பத்திரிகையில் ஒரு செய்தி பல முறை இந்த அரசாங்கத்தை கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த அரசாங்கம் போதைப் பொருள் தடுப்பு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த போதைப் பொருளால் தான் அங்கங்க கஞ்சா போதை ஆசாமிகள் திருட்டுல, கொலை செய்வதில், பாலியல் சீண்டல்